ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மொதல் டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம். இது மாதிரி பழைய காலண்டர் அட்டை இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க, அது ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதுமாதிரி செல்ஃபில் அடுக்கி வைக்கிற துணிக்கு நடுவில் இந்தமாதிரி அந்த அட்டையை வச்சுட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு அப்படியே அடுக்கடுக்காக இருக்கும், மடிப்பு கலையாமல் இருக்கும். தனித்தனியாக இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி குப்பை தொட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொருளை போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர் போட்டு குப்பையை கொட்டினீங்கன்னா இந்த பேட் ஸ்மெல் இருக்காது, அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த பேக்கிங் சோடா. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க. இது எதுக்குங்கிறது பார்க்கலாம். செல்ஃபில் பாத்திரம் மாட்டுற ஸ்டாண்டு இல்லை ஏதாவது பொருள் வச்சுருக்கிற ஸ்டாண்டும் இருக்கும். அதெல்லாம் ஒரு சில ஸ்டாண்டு எடுக்க முடியாமல் இருக்கும். அந்தமாதிரி ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கம்ஃபர்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸ்டாண்டு நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், கழுவ வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதுமாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா சுத்தம் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கிச்சனே நல்லா ஸ்மெல் அடிக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி காலண்டர் பேப்பர் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க, அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாவு கொட்டுறப்போ அடியில் நியூஸ் பேப்பரை போட்டுட்டு மாவு கொட்டினோன்னா அந்த நியூஸ் பேப்பரில் செதறினாலும் துணியை வச்சு துடைச்சிக்கலாம். அதேமாதிரி ஒரு மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ மிக்ஸ் பண்ணும்போது கீழே கொட்டினாலும் இல்லை கரைக்கிற மாவு கீழே சிந்தினாலும் க்ளீன் பண்ணிடலாம். அதுமாரி இந்தமாரி வெஜிடபிள்ஸு குப்பைங்களையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.